வணக்கம். குருப்பெயர்ச்சி பலன்கள் 2024 தனுசு ராசி. இதை வான் விளக்கு மற்றும் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி சார்பாக வெளியிடுதோம். பிரபல ஜோதிட பண்டித காளியூர் நாராயணன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு இதை உங்களுக்கு கணித்து வழங்குகிறது. பொதுவாக குரு பயிற்சி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அடுத்தல அவர் சுபகிரகம், நிறைய நன்மைகளை தான் செய்வார். அவர் சாதகப்பட்ட இடத்துல இருந்தால் கூட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களை நன்மை தரணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் இந்த கெடுபலனை தருவாரை தவிர மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும். பொது தனுசு ராசிக்காரங்க ஒரு எடுத்த செயலை ஷார்ப்பாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது அன்பு ஏது இடத்த கொண்டு ஷார்ப்பாக போய் நிற்க மாதிரி உங்கள் சின்ன விளம்பு. அதனால் எந்த காரியத்தையுமே கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப துல்லியமாக இருப்பாங்க. இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படின்னா மொத்தத்தில் பொதுவாக பார்க்கும்போது குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது இந்த குரு பகவான் 1/5/2024 அன்னைக்கு மாலையில் 5:28 மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. அங்கே ஒரு வருஷம் இருப்பார். எப்படின்னா அடுத்த 2025 மே 11ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறாரு. அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஏகப்பட்ட நன்மை தந்திருப்பார். எப்படின்னா ஏற்கனவே 7.5 சனி முடிஞ்ச உங்களுக்கு காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடச்சிருக்கும். அது 5ஆம் இடத்துக்கு முன்னப்போ நிறைய தந்திருப்பார். இன்னும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தந்திருப்பார். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடந்திருக்கும். வீடு மனைகள்லாம் வாங்கியிருக்கலாம். உத்தியோகம்லாம் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம் இதை மாதிரி நன்மை தரக்கூடிய இடமானா இல்லை. அதனால் அதுக்காண்டிக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வேறு வழிகளில் நிறைய நன்மைகள் கிடைக்கி பாருங்கள். அதுக்கு என்ன சொல்கிறேங்க, 6ஆம் இடத்துக்கு போன பிறகு என்ன செய்வார்னா பெருசாலாம் ஒன்று சின்ன சின்ன உடல் உபாதைகளை தருவார். அதாவது சின்ன அதாவது நீங்கள் உடனே முன்ன பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட என்னென்னா மனசில் சில குழப்பமான சூழ்நிலை உருவாக்குவார். இது என்னென்னா இது இந்த முடிவு எடுக்கலாம், அந்த முடிவு எடுக்கலாம், அப்படியா இப்படியா வீணான கற்பனைகள் பண்ணிக்கிட்டு சில இது பண்ணுவார். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இது குரு பகவானுடைய 6ஆம் இடத்துடைய பலன் இவ்வளோதான். ஆனால் குரு பகவான் ஒரு பார்வையால் உங்களுக்கு நன்மை தர. எப்படின்னா குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த நன்மைகளுக்கு அந்த பார்வைக்கு ரொம்ப சூப்பரான பவர் உண்டு. அதில் 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விடுது. இந்த 2ஆம் இடத்து பார்வை ரொம்ப சிறப்பானது. அது 2ஆம் இடத்துல போய் விடுது. எப்படின்னா அதாவது எந்த கிரகத்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தான் அதை நீங்கள் ஈஸியாக முறியடிப்பீங்க. முறியடிக்க மட்டுமில்லை, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் மூலமாக என்னென்னா எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம். இதனால் பொருளாதாரமான இருக்கும். மாரி இது வீட்டுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைக்கும். அவர் 6ஆம் இடத்துக்கு போனால் கூட அவரது பார்வையால் உங்களுக்கு நிறையா நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, ஏற்கனவே நம்ம சொன்னபடி சனி பகவான் இப்போ 7.5 சனி முடிஞ்சு நன்மை தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்னென்னா அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் இருக்கும்போது என்ன செய்வார்னா எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுக்கு வழி பண்ணுவார். எந்த தொழிலையோ எதிரையும் நல்லா சிறப்பாக முடிப்பீங்க. இதனால் பொருளாதார வளம் கிடைக்கும், தொழில் வளம் சிறக்கும், உத்தியோகம் பார்ப்பங்களாம் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு குரு சாதகப்பட்ட இடத்துலலாம் பாறையில் நன்மை கிடைக்கி சனி பகவான் உங்களுக்கு நன்மை தராரு. நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் சுமாரான இடத்துல தான் இருக்காங்க. ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்னா குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்பை உருவாக்குவார். அடுத்தல வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கலாம். இதில் நீங்கள் பேசி திருத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி கேது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்னா அவர் சின்ன சின்ன பொருள்களை களவு கொடுக்கக்கூடிய நேரம் வரலாம். அடுத்தது எதிரிகளுடைய தொல்லை, சின்ன சின்ன பிரச்சனை தொழில்னாலே வரத்தான் செய்யும். இவ்வளோ தான் தருவார். இது நீங்கள் ஈஸியாக நான் ஏற்கனவே சொன்னபடி குருவினுடைய பார்வையால் முறியடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 26/4/2025 அன்றைக்கி ராகு கேது பயிற்சி நடக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை விட நன்மை அதிகமாக கிடைக்கும். எப்படின்னா ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது சனி பகவான் கூட சேர்ந்து நன்மை தர வராரு. அவர் என்ன செய்வார்னா அவர் கூட கொஞ்சம் எடுத்த காரியத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு உந்துதலாக இருப்பார். பணப்புழக்கம் அதிகரிக்கும், தொழிலுடன் சிறக்கும். பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 7.5 சனி காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். படிப்படியாக சனி பகவான் நன்மை தந்திருப்பார். அப்புறம் குரு பகவான் நன்மை தந்திருப்பார். இப்போ குரு பகவான் சாதகமற்ற இடத்துக்கு போனால் கூட பார்வையில் நன்மை தராரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சப்புறம் ராகு 3ஆம் இடத்துக்கு நன்மை தராரு. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சின்ன இது சில சமயத்தில் அந்த காற்று பலமாக அடிக்கிறனால ஒரு இதாக தெரியும். ஆனால் உங்களுக்கு நன்மை தான் வரும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சரி, பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். ஏழைகளுக்கு படிக்க உதவி பண்ணலாம். ஏழைகளுக்கு துணி ஆடைகள்லாம் கொடுக்கலாம். மாதிரி இந்த
சன்னியாசிகளுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. அது மாதிரி துர்க்கை வழிபாடு இது பண்ணலாம். ஏழைகளுக்கு கொடுத்து உதவுனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் சொன்னபடி வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கும் நீங்கள் வணங்கினீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அருள் கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நன்மைகள் வந்து தடையின்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக இருக்க. நன்றி, வணக்கம்.